பாடுகளே ஐயமார முத்தாரங்களே அண்ணனார பேச்சுகளே பாடுகளே பல நடிகரை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமாங்க. ஆமாம், புதிய ஆக்காத பல நடிகரை நீங்கள் பார்த்துருக்கலாம். பல இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஆமாண்ணே. பல இடத்துக்கு போனாலும் உண்மையுமே மனசார சொல்கிறோம். உண்மையுமே ஒரு ஒளிபெருக்கி சிறப்பாக இருந்தால் மந்திரிக்கு நடிகர் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. உண்மையுமே அந்த ஒளிபெருக்கி எல்லாம் கைதட்டுக்கணும். நல்ல சத்தியமாக கைதட்டு எல்லாரும் கைதட்டுங்க. அருமையான ஊர் நம்ம குலசாமி பேர் கருப்பசாமி. ஆமாம், நீங்கள்லாம் குலசாமி அவர் கருப்பசாமி. ஆமாம், உண்மையுமே ஆப்ரேட்டர் சிறந்த ஆப்ரேட்டரியா. ஏன்னா 10 உங்க எத்தனை ஆப்ரேட்டர் இங்கே அவர் 13 நம்பர் கணக்கு வழக்கு இல்லாமல் போதேடா. எல்லாருமே ஆப்ரேட்டர் தான். ஆமாம், நீங்கள் ஏற்றம் பண்ணி ஊர் பக்கத்தில் இருக்குன்னு வீட்டில் கொண்டு வச்சிடக்கூடாது. சரி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அந்த லைட் அடிக்கிற சாமி யாரா புண்ணிய வேண்டே. தயவுசெய்து தலைவரை கொஞ்சம் லைட் அடிக்காது. ஆமாம், பெட்டிக்காருக்கு கண்ணு அவிஞ்சு போயிடும். ஆமாம் ஆமாம், பப்பனுக்காருக்கு கண்ணு புகஞ்சு போயிடும், எனக்கு கண்ணு அவிஞ்சு போயிடும். வர்றா உங்க எம்பூட்டு கூட்டம்டா. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது. எங்கே போகும்? இங்கிட்ட ஆந்திர பிரதேசம், இங்கிட்ட மத்திய பிரதேசம், ஊரம் எல்லாம் குத்துற பிரதேசம் தான். இங்கே பத்தியா உட்காந்துருக்கேன் பாரு. இவங்கெல்லாம் எப்படி தம்பி எத்தனாவது போகிறேன்? 5வது. நீடா 6வது. மஜிரி கூட உருப்பிட மாட்டாங்க. ஐயா, என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை குண்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்தாங்களோ. சரி, அவன் உருப்பிடாங்கிறிய எல்லாம் உங்க ரசிக்கிறது. கெட்டதை படிச்சாதானே நல்லதை படிக்க. ஆமா, அது வாஸ்தவம் தானே. கெட்டதை படிச்சா அது நமக்கு ஏத்துக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? அதாவது இயல் இசை நாடகம்னா என்ன? இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு. ஆமாங்க. அப்புறம் என்ன நாடகம்னா நடிப்பு, பாட்டு எல்லாமே எல்லாம் அதுலதான் கலந்துருக்குது. தங்களுக்கு தெரியாத நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கறதே நம்ம வந்திருக்கிறோம். நீங்க வருங்கால நாரதர் எங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஆமா, எல்லாத்தையும் இப்படியே புதியாச்சுட்டு போங்க. நல்லா இருக்கட்டும். அதனால உண்மையுமே அரியமான ஒரு இசைக்கலைஞர்கள் அது கிணையாக சிறந்த முறையில் ஒளி அணுல அமைப்பு அந்த மண்டே தலைவர் எஸ்பிஏ கருப்பசாமி ஆடியோஸ். ரொம்ப சந்தோஷம். உண்மையுமே கருப்பசாமி மாதிரியே இருக்கிறேன். என்ன சூத்து ஊத்தியா உட்காந்துருக்குறேன். அதுதான் எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. ஆமாம், என் உடம்பை பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும் இந்த வயசுலலாம் உங்கள் நல்லா கிளை கட்டு மாதிரி இருக்கணும். கிளடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 60 வயசு அப்படிலாம் பொழப்பு ஓட்டுது. உட்காந்துருக்காரு அருமையான சிறந்த முறையில். அதோட முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளெல்லாம் யூடியூப் சேனல் அருமை நம்மளாம் பேர் வாங்குற காரணம் யாருன்னே? என் மகா பிரபு. நோட்டு விட்றேன் போட்டு விட்றேன்னு அவனுக்கு மொட்டை அடிச்சு எனக்கு மொட்டை அடிச்சு நீ நல்லா வருவேன். அது சரி, நீ நல்லா வருவேன். தயவு செய்து அம்மா அக்கா பெரியாயி இந்த யாருமா கருப்பு கலர் ஏ தோய் அது யார்த்தா? அது புண்ணியவதி. இங்கே வாரு. நீங்கள்லாம் இப்படி போய் அங்கிட்ட உட்காந்துக்கிறியே, இங்கிட்ட நீ ஏமா இது என்னம்மா இது பங்கு தராரா? இல்லை ஆளுக்கு ஒரு சைடு பிரிஞ்சு உட்காந்துருக்கல என்னம்மா? அண்ணே கொஞ்சம் பொருண்ணே வருவாங்கண்ணே. கொஞ்சம் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றோம். ஏன்னா ஒரு நாடக சிறப்பு இருக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்படி வாங்கம்மா, எந்திரிச்சு வந்தாத்தான் நான் பாட்டு பாடுவேன். இல்லை வேற ஒன்றும் இல்லைண்ணே, பப்புனு டான்ஸ் சேர்ந்து பனி வர்றக்குள்ளேயும் வந்துருங்க. அதுக்கு மேலே எங்கள் அலுவலகம் பனி வந்துச்சுன்னா அப்படி ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம். அந்த மாதிரி ஆளுக்கு வச்சு
அதனால மல்மை அம்மா எந்திரிச்சு வாங்கத்தா உங்களுக்கு கையெழுத்து முடியும் வாங்க இப்படி வாங்கத்தா பாவம், பக்குவமா இருக்கு. அதனால வந்தமா சுறுசுறுக்குன்னு போட்டோமா போட்டோம். ஆமா அதனால எந்த தொழில் தொடங்கினாலும் சரி எந்த தொழில் தொடங்கினாலும் சரி எந்த தொழில் தொடங்கினாலும் உங்களை எல்லாம் வணங்கணும். கலைவாணி தான் நமக்கு துணை. அதனால வாழ்க்கையில 30 தேவிகள் இருந்தாலும் 30 தேவிகளை வணங்கி விட்டு பெண் கதைக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற காரணத்தினாலே அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி மகமாய் அவன் என்னடா நீக்கிறோக்கார மாதிரி பொட்டேமா பத்திக்கு முன்னாடி விட்ட மாதிரி காட்டுறேன். தம்பி நீ ஜிப்பா போடுதே ஜிப்பா போடுற என்னடா இந்த வயசுல இந்த தண்டியாடா என்னதுயா ஆயா பச்சைக்கிளி டவுஷர் அப்படி சொல்லியா நீ டவுஷர்ல ஜிப்பு போடுறது அந்த சைஸ் இருக்குத்தியா ஒவ்வொரு பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ஒவ்வொன்றில் பெருசியாக இருக்கும். இங்கே வாடா எங்கடா வர உட்கார் புள்ள பத்த பொம்பளை மாதிரி எந்திரிச்சு போவே உட்கார். நல்லது செய்ய காலம் இருக்குதா இல்லைங்க நல்லது எவ்வளோதான் செய்ய அம்மா உண்மையுமே இந்த கழிவு காலத்துலேயும் சரி இப்படி ஒரு நாடகத்தை வச்சு நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்ட பெருமையான விஷயம்தான். கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாடகம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. அது சரி காலையில் எத்தனை ஆம்பளை ஆளுக ஆஷா கட்டுற மட்டும் கை தூக்கும், எத்தனை பொம்பளை ஆளு ஆஷா கட்டாமல் புருஷன் தலையை போட்டு பிக்கிற ஆளு கை தூக்கும். இதெல்லாம் எங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு மச்சுரா இருந்தாண்டா எல்லாம் வந்துடுவாங்கடா. காலையில் 6 மணி ஆனால் உங்கள் வீட்டில் எவ்வளோத்துக்கு புருஷன் எந்திரிக்கிறான்லையோ ஆஷா கறந்தாண்டா வீட்டில் வந்துருக்கிறேன் வீட்டில் எவ்வளோ விடுவத்துக்கு இருந்தாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு நல்ல பேண்ட் ஷர்ட்டு சரிண்ணே 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 அவங்க மகாபிரபு அது போட்டு சரி சரிண்ணே பேண்ட் ஷர்ட்டை போட்டு நல்லா இன் பண்ணி மக்க ஃபுல் கையை போட்டு அப்படி இப்படி மாட்டி விட்டு கப்பு கப்புன்னு வந்தேன். சரி வந்ததுமே எங்க ஊர் பொம்பளை எல்லாம் மக்க ஆஷா கறந்தே வந்துட்டேன். போனோம்னா ஒரு லோன் எடுத்துடலாம் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஊரை சாமி சாமி சார் என் மேல எங்க மேல எந்த ஓடி இல்லை. நம்ம ஓடினா அது என்னங்க ஓவர் டியூப் நம்ம கட்டாம விட்டோம்னா அது கட்டுறதுக்காண்டி ஓவர் டியூப் போடுவேன். சரி அது சார் எங்க மேல இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி இருக்கிற பொம்பளை ஆளு பூரா வரிஞ்சு கட்டிட்டு போய் மொக்க மொக்க எங்க வீட்டு பொம்பளை ஆளுலாம் இதுல ஏன் பொட்டாட்டி வேற 7 ஆசாடா நம்ம பொண்டாட்டியா உனக்கு குத்தாளு விட்டுருக்கேன் வா
இல்ல உங்க பொண்டாட்டி. என் பொண்டாட்டி வரிஞ்சு கட்டிட்டு போட லூசு முட்டை ஆஷா வாங்க போன என்ன வந்துட்டேன். என்ன அவன் சொல்லிட்டேன், ஏமா இப்படி இத்தனை பேர் என் பின்னாடியே வரிய. சரி என்ன நான் ஆஷா அழுதுறேன் நினைச்சீல. ஆமா நான் ஆஷா அழுதுறேன் இல்லம்மா வீட்டுல ஒழுவத்துக்கு நான் ஈபி பில் எடுக்க வந்தேன் வீட்டுல ஒழுவ. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாங்க. ஈபி பில் எடுக்க வந்தோன்னு தெரிய மாட்டேங்குது, ஆஷாவுக்கு காசு வாங்க வந்தோன்னு தெரிய மாட்டேங்குது. அதுலயும் ஒவ்வொரு பொம்பளை எல்லாம் பார்க்கணும். இந்த ஒவ்வொரு குழுவுக்கு ஒரு தலைவி இருக்கு. அவ்வளவு என்னடா குழு தலைவி குழு தலைவி. இந்த மன்றத்துக்கு ஒரு குழு தலைவி இருக்குது. வீட்டுல ஒழுவத்துக்கு புரிஞ்சுக்கார கேட்க மாட்டானு உன்னையோட சேர்ந்தவங்க 70,000 தெரியாம வாங்கி விட்டு. சரி அவனை பாம்புடுங்க. திருச்சியில இருந்து காலையில 6 மணினா என் வீட்டுல வந்துடுங்க. ஏன்னா சிரிக்கிற பாண்டித்தர உங்க வீட்டுல சொல்லாத உண்மையுமே அதுக்குன்னு ஒரு பொதுக்குழு இருக்குதுண்ணே. அது இந்த பார்த்தீங்கன்னா விடிவெளி ஒன்று இருக்குதுடா. விடிவெளி அப்படின்னா காலையில புருஷன் எந்திரிக்கிற முன்னாடிக்கே அவங்க பாய போட்டு உட்காந்துருவாங்க. ஆமா விளக்க பத்த வச்சு அப்படியே குப்பு குப்புன்னு எரிஞ்சிட்டு இருக்கேன். அவன் வந்து காசி ஆகிறக்கு உட்காந்துருவேன். நம்ம வயிறு எரியிற காசி வச்சா வந்துட்டானே வீட்டுல அழுவத்துக்கு எப்படா காசி கட்ட போறோம். நம்ம இங்க 10 எடுத்துட்டு கடன் கட்டிருப்போம். ஆனா இந்த பொம்பளை உண்மையுமே சத்தியமா சொல்றேன், ஆசை எடுங்கத்தான் என்னை பெத்த ஆயாக்கலை எடுங்க, ஒரு அளவோட எடுங்க. எடுத்துட்டு அப்புறம் புருஷன் போட்டு தலையை மஜரை போட்டு விற்காதிய. அவன் எடுக்க சொல்லுவேன். அது அந்த ஆசை எடுக்கிறப்ப பாக்கணுமே புருஷன் முகரைய எப்படி நம்ம கட்டிக்கோ. உங்க அப்பா எவன் வந்தாலும் பேசிக்கோ இப்படியே வரைஞ்சு கட்டுவேன். ஒன்ன மாதிரி இல்ல ஒரு என்ன மாதிரின்னு வச்சுக்க. ஆமா ஆமா வரைஞ்சு கட்டுவேன். அப்படியே பொண்டாட்டி அந்த நேரத்துல கொஞ்சம் பாரு எப்படி அமல் பேபி இங்கிலீஷ் வேற பாடுறா. அப்படியே கொஞ்சம் அப்படியே தட்ட முண்டை லூசு முண்டை. இதே ஆசை எடுத்து கட்ட முடியாதப்ப கேப்பா பாரு எப்படி. முதல்ல என்ன சொல்லிட்ட என்ன என் புஜிமா எப்படி சொல்லிட்ட எப்படி குஞ்சுமா குச்சிமா. சரி எனக்கு உனக்கு தானே புரியும். ஆமா என் புஜிமா ஆமா ஆமா என் புச்சிமா என் ஜல்லக்குட்டி. சரி அப்படின்னு. ஆனா இதே ஆசா கட்டுறப்ப கேப்ப பாரு ரெண்டு கண்டல் முண்டை. இது என்ன முதல் நல்லா பேசுனேன். சரி அப்படித்தான் கேட்பேன். செல்லம்மா ஆசா கட்ட முடியலையே. ஆமா ஆமா எடுத்து கேட்பேன். ஏன்டி வீட்டுல எழுவுடுவ உன்னை யாரு கட்டி எடுத்து அவன் போட்ட போதைக்கு. அது சரி. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா தம்பி ஆசா எடுத்தனுக்கு அவன் போட பாரு இருக்கிறவனுக்கு பூரா கட்டி வந்துருப்பேன். அது சரி. மாயமச்சில எவனாச்சும் ஒருத்தன் வந்துட்டானா வச்சுக்க. சரி மாப்பிள்ள இங்க வாடாரு எவ்வளவுடா கட்டணும் உண்டாங்க எல்லாம் அப்படித்தேன். நானும் அப்படித்தேன் வாங்கி கொடுத்துட்டு ஆசா வாங்கி மாயமச்சனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து போட்டு காசு கடன் கட்ட முடியாம. நீங்க நல்ல மனுஷன். யார் நானா என் வீட்டுல வந்து வாரு 6000 கடமை வாங்கி உட்காந்துருக்க எமதர்மே மாதிரி. அது மாதிரிலாம் நான் பொழப்பு போட்டு எடுக்கிறேன். இது வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இந்த என்ன பெத்த ஆயாக்கு அப்புறம் வருது வருங்க சரோஜா தேவிய உட்காருங்க. தார்பாயை விரிச்சு போட்டு உட்காருங்க. சரோஜா நேரில் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் படத்துல பார்த்துருப்பேன். இங்கிட்டு நாடகம் நடக்குதா அங்கிட்டு இல்லை. ஏமா இது யாருமா ஜாப்ல இருப்பேன். இங்கிட்டு திரும்ப அப்படி திரும்ப உட்காரு. அண்ணனுக்கு முன்னாடி வந்து உட்காருங்க. இப்படி உட்காருங்க. போறது கூட குட்டிக்கு பின்னாடியா அங்கிட்டாமையா போனீங்கன்னா யாரும் நாடகம் பாக்குறது. உங்களை நான் சிரிக்கிறீங்களா சிரிக்க மாட்டேங்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்க. நான் யதார்த்தமா பேசிட்டு போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு நாடகம் பாக்குற பெரிய விஷயம். நீங்க முன்னாடி உட்காந்து நீங்க ரசிப்பு தன்மை இருந்தா தான் ஒரு நாடகம் எந்த ஒரு சிறப்பா இருக்கும். நான் பேசி நான் என்னமோ இதுல பேசிட்டு போற மாதிரி இருக்குது. அதனால நீங்க உட்காந்து நாடகத்தை பாருங்க. அப்படித்தான் போனது. ஹலோ ஹலோ அது மாதிரிலாம் ஆசை வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பா அளவோட வாங்கிட்டோம்னா அது நமக்கு நன்மை. கண்டிப்பா அளவுக்கு மீறினா அவனுக்கு நன்மை அப்படிங்கிற காரணத்தால சரி தயவு செய்து ஆம்பளைகளுக்கு ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஆசை வாங்குங்க வேணான்னு சொல்ல. ஆமையா அந்த ஆசை வாங்கினாலும் அளவோட நீங்களும் வச்சுக்கோங்க. கட்டுற நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு நிதானத்தோட வாங்குங்க. நிதானத்தோட இருந்துக்குங்க. கண்டிப்பா அது இல்லைன்னா வாழ்க்கையில என்னைக்குமே குடும்பம் ஓட்ட முடியாது. சரி போட்டு போ. ஆமா 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 ஹலோ 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 அம்மா
கொடுத்த கலவைக்கு நடவு நட்டு கால்சட்டை தச்சு கொடுத்த சிறைபாடு சேர்த்து வச்சு சில டன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணாலனா அங்கமே பதறி நிற்பேன். ஏ அம்மா கொஞ்ச நேரம் காணாலனா அங்கமே பதறி நிற்பேன். கஜல் தந்த நம்பளத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். உன்னை பட வார்த்தை இல்லை அம்மாவோ, அதுக்கு முன்னாலே எல்லாமே சும்மாவோ, அன்புக்கு முன்னாலே தெய்வம் இல்ல சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் அது வந்த பின்னே அது தாழை மரம் இளவாலம் கண்டு முள்ளானதா என் கைகள் தீர்ந்த விறகானதா அழுதாலும் தொழுதாலும் உறவே கிடையாதா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், அது வந்த பின்னே அது தாரை மரம். குடிகாரப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமன் அவசர கொடுமையை தாங்கிக்கிட்ட குடிகாரப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமன் அவசர கொடுமையை தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடன் பட்ட அத்தனையும் நான் படிக்க ஐயசுக்கும் தாங்கி புட்ட பட்டத்தும் போதும் நான் பாதையிலே உசுர விட்டேன். ஏ அம்மா பட்டத்தும் போதும் நான் பாதையிலே உசுர விட்டேன். பட்டி தொட்டி கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டேன். ஆரோ சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு விட்டேன். குழு சுமந்த என்ன கொட உடைக்க வச்சு புட்டேன். பாலூட்டு என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்டு என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலு ஊத்த வந்திருக்கேன். கோபி பாவி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தை எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தை எல்லாம் பாலா தந்து முட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. ஆராரிரோ ஆராரிராரோ, இன்னகரம புனர்மலகம் கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா விராலிமலை ஊராட்சி காட்டுப்பட்டியில் அமைந்த அருள்வெளித்தவரும் அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஆலய 48ஆம் நாளாவது மண்டல அபிஷேகம் முன்னிட்டு மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக நடத்தக்கூடிய நாடகம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி 1/2/2025 சனிக்கிழமை இரவு சிறக 10 மணி அளவில் கோவில் மக அமைந்துள்ள சிங்கார பண்ண கிளறங்கள் எங்களது அருமையப்பா பாசத்தை என்று மறவாத எங்களுக்கு பல ஊர்களில் பல இடங்களில் எங்களுக்கெல்லாம் பேர் வாங்கி கொடுத்த அருமையப்பா பாசத்தை என்று மறவாத இந்த பகுதிக்கு அருமையை விராலிமலை பகுதிக்கு அருமைப்படுத்திய அருமையப்பா பூசானைக்கும்படியை சேர்ந்த எம் பெரிய சுவாமி அப்பா அவர்கள் கலைக்குடும்பம் வழங்கும் ஸ்ரீ மதுரை பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய காதல் காவியம். அதுக்கடுத்த இதில் பங்குவன் நடிகர்கள்
தமிழகத்தின் தனக்குன்னு ஒரு பானை கொண்டு வெட்டிமரசு கொட்டி வரும் நாடகமளியின் நவரசநாயகன் கம்பீர கடல்கன் கதிர்ச்சொல் வேலகன் சொல்லக்கூடிய வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தால் துருவ நட்சத்திரம் போல் அவருக்குன்னு ஒரு பானை கொண்டு வெட்டிமரசு கொட்டி வரும் எங்களது விபி வேங்க கருப்பி அவர்களுடைய வெள்ளச்சம் எடுத்து உங்கள் அனுமதி பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். கல்வியா செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, அதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் விரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. காணுக்குள் கபேரிசி வானத்தில் எத்தனையோ பௌர்ணமி இருந்தாலும் இவ்வளவோ இவர்கள் போல் சிரித்த முகத்தோடு அவருக்குன்னு ஒரு பணம் கட்டு வெட்டிமரசு கொட்டி வரும் அருமை சகோதரி பௌர்ணமி நிலவன் சொல்லக்கூடிய ஏபி பூபதிஸ்ரீ விருங்கமடையில் வெள்ளைமா அடித்து உங்கள் அனுமதி பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்க அம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி, அருமாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி, அருமாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி. அதுக்கு அடுத்தபடியாக வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் இவருக்காண்டி பேச்சு காண்டி இவரான் சொல்லக்கூடிய நடிப்பு சிகரம் நடிப்பு தாரகன் சொல்லக்கூடிய எங்களது RS பிரபாகரன் விருங்கமடையிலே சேர்த்து பாண்டி மன்னர் அடித்து உங்கள் அனுமதி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்ததாக நாங்கள் என்னதாலும் நாங்கள் வரவேணும் சொன்னாலும் இந்நாடகத்துக்கு வருவேன் என்று கட்டாகட்டியோடு வந்திருக்கக்கூடிய கோட்டப்பட்டியை நத்தம் அருகாமல் உள்ள கோட்டப்பட்டியை சேர்ந்த RS பாலமுருகன் விருங்கமடையிலே ஜல்லிக்கட்டு கலையாகும் மற்றும் டான்ஸரோடு இணைந்து நடிப்பார். அதுக்கடுத்தபடியாக ஆறுமனை கலையரசு ஒரு விஷயம் சொல்லணும்னா இது இந்த மேடையில் சொல்லலைன்னா எனக்கு இதோட கேவலம் எந்த மேடையிலும் கிடையாது. என்னென்ன சேராத பாட்டு இன்றைக்கி தான் இந்த மேடையில் சேர்ந்துருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சேர்ந்துருக்குறோம். நம்ம கோபி பாண்டித்துறை அப்புறம் தங்கராஜ் மொட்டையமுட்டி தங்கராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் ஆகிப்போச்சு நாங்கள் நடித்து. இது ஒரு வாய்ப்பாக கிடச்சி இந்த ஒரு பகுதிக்கு எங்களெல்லாம் அறிமுகப்படுத்திய முன்னாலுமே உங்கள் ஊருக்கு ரொம்ப நன்றி. உண்மையுமே நன்றி அவனுக்கு அவருக்காண்டி நம்ம ஊருக்காண்டி ஒரு கைதட்டல் கொடுங்கண்ணே. அப்படி தான் நல்லா இருக்கா நடிக்காதவங்க நடிக்க வந்திருக்கோமா இல்லையா, சேர்ந்து நடிக்க வந்திருக்கிறோம். அந்த ஒரு வாய்ப்புக்கு இந்த ஊருக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பு ரசிகர்களுக்கு நன்றி. அதற்கு இணையாக ஆறுமனை கலரசு ஆறுமனை சக்கரவர்த்தி இசை மேதன் சொல்லக்கூடிய உண்மையுமே ஒரு எந்த நடிகருமே ஒரு நடிகனை தாழ்த்தி ஒரு நடிகனை பேர் வாங்க வைக்க முடியாது. அந்த ஒரு மாதிரி என்னையெல்லாம் வளர்த்து விட்ட அருமையப்பா பாசத்தை என்று மறவாத நம்மளது அதாவது நம்ம அந்த கல்லுப்பட்டி புதுக்கோட்டை அந்த கல்லுப்பட்டி அருகாமல் உள்ள புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மொட்டையமுட்டியை சேர்ந்த PM தங்கராஜ் அவர்கள் ஆர்மின மற்றும் பின் பாடல்கள். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, மனிதன் என்ற போர்வையில் மிருகவாழும் நாட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே, அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பதும் சிரிப்பு, சிரிக்கும் கொண்டிருப்போ ஆனந்த சிரிப்பு, நல்ல தீர்ப்பு உலகம் சொல்ற நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார் அழுவது யார் தெரியும் அப்போது, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் போது கூட்டம் தாக்க போட்டு வேடி பயிர சிரிப்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து இருப்பதோ, கூட்டம் தாக்க போட்டு வேடி பயிர சிரிப்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து இருப்பதோ, ஆளுகை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன், ஆளுகை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன், பூனையல்ல புலிதான் என்று போக அருமையான ஒரு பாடல். உண்மையுமே இந்த மாதிரி பாடலாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு மனுஷன் உண்மையுமே இப்போ நாடகத்துறையில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட ஆள் இல்லை. இப்போலாம் எடுத்ததுமே என்ன பாட்டு தெரியுமா ஓடுது? உண்மையுமே நாடகத்துறையில் இப்போலாம் எந்த பாடத்துக்கு மெலடி சாங்கு ஏன் என்ன மாதிரி ஆள்லாம் வர கிடையாது இல்லை அப்படின்லாம் காலத்தில் இப்போலாம் பாட்டு வந்துருப்பாரு. சத்தியமாக சொல்கிறேன், என் மையம் பாடுறேன் 5ஆம் கிளாஸே அவனுக்கு நல்லா 1ஆவது தான் போயிட்டுருக்கேன், அவனுக்கு நல்ல பல்லு கூட முளைக்கல. அதை பாடினாம் பாரு எப்படின்னே எக்கோவா இங்கே போனேன் இந்த பாட்டை. இன்னைக்கு இந்த பாட்டை பாடலன்னா என் பேர் சரத்குமார் இல்லடா. சரிண்ணே சரிண்ணே.
ஹல் ஹலோ பேச முடியாது மயம் பாடுற பாட்டா ஆமா சார் ஆமா ஆமா ஹல் ஹலோ கோடி அருவி கொட்டுதே அடி உன் மேலே இது பாட்டுனே புதி அத தேடி புசுர முட்டுதே அடி உம்மால ஓத்தாண்டு போ உம்மா. வீட்டுல ஒழுவத்துக்கு நான் பாடு வந்த பாட்டே மறந்து வச்சுறேன் கோடி அருவி கொட்டுதே அடி உன் மேலே அத தேடி புசுர முட்டுதே தின முன்னால நல்ல பேசுகிறேன் மலை கோவில் விளக்காக ஒளியாய் வந்தவளே மனசோடு துணையாக தொடவும் நின்னவளே மூடி கனவே மூடி கொண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த பூரவே தாண்டி வந்த உறவே ஓடி அருவி கொட்டுதே அடி ஒம்பேரே இப்படியெல்லாம் பாடம் தான் ஆசை சரி. காலேஜ் இருந்தா பாட மாட்டாங்களாடா ஆமா. அப்பெல்லாம் இருக்கட்டும் சரி. ஆனா இந்த பாட்டை என் மயன் டேய் தம்பி பாடி தரேன் இதே பள்ளியில அதை பாடினா எப்படி இருக்கும் நீ சொல்லி காட்டுனே நான் சொல்லி காட்டுறேன் உன் வாயில நான் நாடகத்துக்கு காரைக்குடி சைடு போயிட்டு அசதியில் வந்து தூங்கிட்டு இருக்கிறேன் வந்ததுமே அப்பா நான் பாட்டு பாடட்டுமான்னே 3 மணியே போல வேலைக்கு தானே போனேன் இங்கே காரைக்குடிக்கு நீ மூடு முண்டை நீ இதெல்லாம் உனக்கு கேட்டாயில இதெல்லாம் உனக்கு கேட்டாயில சித்தாள் வேலைக்கு தான் போனேன் மம்முட்டி ஆள் வேலைக்கு தான் போனேன் சரி இதெல்லாம் கேட்க காரைக்குடி சரி போயிட்டு சரி மறந்து போயிடும் ஆமா பாத்தீங்கன்னா வச்சுக்க நான் காரைக்குடி சைடு நாடகத்துக்கு போயிட்டு வந்தேன் சத்தியமா நான் போனது உண்மைதான் சரிண்ணே சரிண்ணே நான் போயிட்டு வந்தது உண்மைதான் நாடகத்துக்கு போயிட்டு வந்து ஒரு 3 மணி இருக்கும் என் மயன் இந்த இவன் இவனை மாதிரி மொட்டை அடிச்சவன் மாதிரியே உட்காந்துருப்பேன் சரி இவனை மாதிரியா இருக்குமா என் மயனை என்னைக்கு நான் எதுவும் கேட்க மாட்டேன் அவன் வந்ததுமே ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன் என்ன அப்ப 5 ரூபா காய்க்குது 5 காசுக்குது பல்லு பல்லு இல்லை வேற முண்டை ஆமா. அப்ப அது கழிச்சுக்குது அப்படி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கறேன் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை என் கரை மாதிரா தலையில அடிச்சு பிறந்துச்சு விடு அப்புறம் விட்டு வேற வழி இல்ல ஆமா. அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இது வேற வந்துட்டு போகுது சரி சரிண்ணே மாத்திரம்லடா ம் பாத்தீங்கன்னா இப்போ எதுல விட்டேன் வாயில வாயில உங்க வாயிலையா ஏன் வாயில ஆமாப்பா விட்டு மூடி நான் மூடிட்டேன் பாத்தீங்கன்னா எப்பா 5 ரூபா காய்ச்சி குத்துனேன் கொடுத்துட்டியா நேராக போனேன் ஒரு சாக்லேட் நம்ம அந்த டயர் மில்க் 5 ரூபா டயர் மில்கா அது என்ன 5 ஸ்டாரா டயர் மில்க் இருக்கு பைசா இருக்கு மஞ்சள் எல்லா மயிரும் இருக்குது அது நமக்கு அந்த மயிரா தெரியும் நீ என் மயனுக்கு வேற ஏற்கனவே பூச்சி பல்லு 1.5 முழத்துல இருக்குது கடவா பல்லு இல்ல சரி பல்லே முளைக்கிறேன் பாரு ஆமா ஆமா அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கிடவா பல்லு முதல்ல ஆம்பளை பிள்ளைக்கு வந்து கடவா பல்லு தான் முதல்ல முளைக்கும் பல்லே பல்லில் முன்னாடி பல்லு இல்லைன்னு கடவா பல்லு இல்லைன்னு சொன்னா நான்லாம் சோத்தை திங்கிறவன் என்ன பரவாயில்ல நாங்க இன்னைக்கு தோசை சாப்பிட்டோம்னே நான்லாம் சோத்தை திங்கிறவன் நான் மஞ்சள் சாப்பிட்டாரு நல்லா கேட்டுக்கப்பா அந்த கடவா பல்லு முதல்ல முட்டி வந்திருக்கும் போல சரி அந்த பல்லு பூச்சி பல்லு ஆகி போச்சு சரி தம்பி நசிந்தன் தம்பி நம்புடா அட நம்புங்கப்பா சரியா சரி நீங்களும் நம்மள ஊருக்கார நம்ப மாட்டான் சரிண்ணே சரிண்ணே சொல்லுங்க நம்புங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆகி போச்சு சரி இவன் தின்னுட்டு வந்தவன் பேசாம இருக்க வேண்டியதானே ஆமா 5 ரூபா காசை கொடுத்தா அந்த ஒரு ஒல்லுலயே இப்படியே தின்றுப்பான் போல ஆமா அவன் என்ன அந்த ஒரு வெள்ள தின்னு இருக்கிறேன் ஆமா வந்ததுமே என்ன நினைச்சான்னு தெரியல சரி புள்ளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா ஆமா ஐயா ஆகாது ஏன் மயன் ஓகா சரி சரி நான் பூனை என் மயன் புள்ளிடா சரி விடுங்கப்பா நான் என் மயனை உயர்த்தி சொல்லிட்டேன் பாத்தீங்கன்னா என் மயன் பாத்தீங்கன்னா அப்பா நான் ஒரு பாட்டு ஓயாம எப்பறம் பாக்குறது நீ பார்க்காத சரி நீ மாயமச்சனம் இல்லைன்னா உன் மகளை என் மயன் தந்துட்டு போய் மாத்திக்கிட்டான் நீ தம்பி ஆமா கம்பளத்தை நினைக்கிறேன் அதோட விட பாத்தீங்கன்னா அப்புறமா அதோட கொட்டலான்னு போடலாம் சரி பாத்தீங்கன்னா பூச்சி பல்ல மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு டைலாக்கே மறக்கச்சுடா இல்லடா பாத்தீங்கன்னா எதடா விட்டு அட ஓயாம விட முடியாது வலி. ஆமா கடவை பண்ணல உள்ள சிரிக்கிறாங்க ஐயோ பாத்தீங்கன்னா ஐயோ மறுபடியும் பாத்திடாவா அதாவது சரி அந்த இதுல பாட்டு பாடுற மாதிரி என் மகன் கேட்க என்னை எழுப்பி நான் அரை தூக்கத்துல இருக்கிறேன் சரி சரி பாடுறான்னு சொன்னேன் இப்பதான் அண்ணன் இப்ப இந்த பாட்டு பண்ணல ஆமா இது நச்சு இப்படி நீங்க வாச்சிய ஆமா
இந்த பள்ளிமலையில் நான் மாலை ஓட்டு போயிட்டு வந்தேன். டோலை கொண்டு விற்பாங்கல்ல 700 900 வீட்டில் 70 வெள்ளையில் விழுவத்துக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்காமே வாங்கிக்கிறேன். டங்குன்னு 5 மணி ஆனால் எந்திரிச்சுக்கிறான் போட்டு டொங்குடுக்கு அடிக்கிறான். 5 மணி ஆனால் டொங்குடுக்கு அடிக்க ஆரம்பிச்சு. இந்த பாட்டு தான் பாடு எதனாச்சும் என் மாதிரி நல்ல இதோட பிரமாதமா இருப்பியான் தெரியும். நம்ம அது அந்த மலைப்படத்துல வாங்கிட்டு வந்தப்ப இந்த மார்கழி மாசத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாரு. சரி பாவம் வள்ளிக்கடலாம் தெரியாம சொல்லிட்டேன் விடுற போட்டு நொலக்குள்ள நடிக்கிறேன். பாத்தீங்கன்னா மாசிக்கவும் என் மக ஒரு சைடு எந்திரிக்குது. சரி என் பொண்டாட்டி ஒரு சைடு எந்திரிக்குது. நான் எந்திரிக்கிறேன் ஒரு சைடு. என் தம்பி ஒரு சைடு எந்திரிக்கிறேன். மதுரோட எந்திரிக்கலையே நான் தான் தூங்கிடுவேன். இங்க உழைச்சிட்டு போனா எப்படி தூங்குவேன்? எந்திரிக்காம இருக்கான். அப்படி இல்ல எந்திரிக்க ஆரம்பிச்சதுமே அவன் பாண்டம் பாரு. அப்பா நம்ம ஒரு பாட்டு மாதிரி ஆசையா கேட்க நம்ம பெத்த பிள்ளை கேட்க விடுவோம் ஐயா பாடுறா சொன்னேன். அப்ப பாண்டம் பாரு கொடி அருவி கொட்டுதே அடங்கும்மாள் என்ன கேட்ட அத்தோட அந்த பாட்டை விட்டுட்டேன். இந்த பாட்டை மனப்படம் இல்லாம ஒரு ஆசையோட வந்தேன். சரி அந்த பாட்டெல்லாம் போய் இப்ப காலம் மாறி போயிட்டு இருக்குது. அதனால ரொம்ப நேரமா வாங்கி கட்டிட்டு கிடக்குறேன். கொஞ்சம் கூடி செருப்படி வாங்கிட்டு தான் உள்ள அது எடுத்துட்டு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க புத்துவான் கோடி இருக்கும்னு சொல்லக்கூடிய. ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாமே வரும். ஏன்னா சின்ன பிள்ளை இல்லாத வீடு விடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சந்தோஷங்கிறது இந்த நாடகத்தில் பார்க்கணும்னா அமைதியோட ஒரு பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க புத்துவான் கோடி இருக்கும்னு சொல்லக்கூடிய பாசத்தை என்று யூடியூப் சேனல் புகழ்பெற்ற கழக பிரியர் என்று சொல்லக்கூடிய எங்களது ரொம்ப நாள் ஆச்சியா. முத்துக்குமார்
நன்றி. இதை வணக்கம். நம்மளுமே நிறைய பேசலாம்னு ஆசையோடு நாங்கள் வந்திருந்தாலும் ஏன்னா ஒரு காலதாமரத்தை நம்மளும் அனுசரிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நடிகர் ஏன்னா வேற ஒரு நாடகம்னா நாங்கள் நிறைய பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குது. அதனால் அவங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால உண்மையுமே அருமையான ஒரு வாசிப்பு அவருக்காண்டி ஒரு கைதட்டு உண்மையுமே அதோட பெரிய விஷயம் ஒளிபெருக்கி உண்மையுமே சந்தோஷமான கர்பசாமி உண்மையுமே ஒரு நடிகருக்கு உற்சாகம் கொடுக்குறது நீங்கள் மட்டும்தான். கொஞ்சம் கைதட்டு உற்சாகப்படுத்துங்கண்ணே. அப்படி கைதட்டுங்க. அன்பு கைதட்டி நல்ல உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். ஏமா உண்மையுமே வந்து சாதாரணப்பட்ட நடிகர் கிடையாது. ஏமாமே அவங்களுக்கு தெரிஞ்ச திறமை அவங்க காட்டுறாங்க. அம்மா ஜதியோட வாசித்த அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்து பலவத்திய மன்னன் அதே மாதிரி ஜதியோட நீ வாசிப்பேன் நானும் அவர் சொன்ன பாடத்தை நீ வாசிப்பேன் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். அப்படிங்கிற இடத்துல பலவத்திய மன்னன் ஆளூர் சக்கரவர்த்தி இசை மேதை செல்லக்கூடிய பாசத்தை என்று மறவாத எங்களது அருமை தம்பி புத்தானத்தை சேர்ந்த யூடியூப் சேனல் புகழ்பெற்ற PS பாண்டித்தர் அவர்கள் முறையில் ஆளுநரை இசைப்பார். கைதட்ட மறந்த அன்புள்ள உங்களுக்கு நன்றி. நன்றி. இதை வணக்கம். அதுக்கடுத்து தாள மாஸ்டரான ஒரு தாய்க்கு எத்தனையோ இசை இருந்தாலும் ஒரு நாடகத்துக்கு தாய் மட்டும்தான் முக்கியமான ஒரு இசையாக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை விளங்கக்கூடிய அருமை அண்ணா பாசத்தை என்று மறவாத தஞ்சாவூரிலிருந்து வரக்கூடிய பாசத்தை என்று மறவாத எங்களது விழுப்புரத்தில் இருந்து வரக்கூடிய பாசத்தை என்று முத்துக்குமார் அவர்கள் தாளத்தை இசைப்பார். நன்றி. இதை வணக்கம். அதுக்கடுத்து ஒன்னான சின்னமைப்பு எங்களுக்கு என்னைக்கு எங்கே போனாலும் முடியாத சீன் கம்பெனி சின்ன வணக்கம். RS பிரபாகரன் சீன் கம்பெனி மெலடிப்பட்டி மணப்பாறை VPK வெங்கை கலைக்குழு அது கூட காசு தந்திருக்க மாட்டேன். நன்றி. இந்த மனை தெரிவித்துக் கொண்டோடு அது சமயம் அதனை தொடர்ந்து ஒளி அந்நூல் அமைப்பு மற்றும் கொட்டகை அமைப்பு SPA கருப்பசாமி சவுண்ட் சர்வீஸ் இருப்பிடம் காட்டுப்பட்டி பிராலிமலை உரிமை SP அழகர் SPA கருப்பசுவாமி சவுண்ட் சர்வீஸ் முடிஞ்சானே. இன்னொரு 4 பாட்டு போட்டு இந்த முன்னாடி எல்லாம் நிலாக்கா இதெல்லாம் போடுவிய மறந்துட்டியா? சாமி நாடகமா? அதனால நீ பேசாமல் இருக்கிற இல்லைன்னா போட்டிருப்ப. அப்போ கல்யாணம் காதகத்துலாம் எப்படி போடுவேன்? ஃபர்ஸ்ட் நைட்டில்
ஐயோ எத்தனை குடும்பத்தை கெடுத்தியோ. சிறந்த முறையில் ஒளி அண்ணல் அமைத்து கொடுத்த எங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு தாய் விளங்கக்கூடிய SPA கருப்பசாமி ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் நல்ல பிள்ளைங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இளைஞர்கள் மனதை தொடக்கூடிய அளவுக்கு இந்த பாட்டை ஒரு பாட்டை போட்டிருக்காரு. நீங்களாம் கைதட்டலாம் இல்லையா? நீ இருக்கும் நெஞ்சமடி அப்படியெல்லாம் போட்டிருக்காருல்ல. ஆமாம் போட விடுவோம்மா. அப்போ நம்ம பாடணுமா? அந்த பாட்டு கருப்பையா பாடும். அப்படி வந்ததுமே அடுத்து அவங்களுக்கு அந்த பாட்டு அரங்கேற்றம் ஏறும். ஏன்னா ஒரு நடிகர் பாட்டில் ரெக்கார்டு போடுறதும் நடிகர் பாட்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக பாடக்கூடிய ஆள் வந்திருக்காங்க. அந்த பாடலை போட்டு அசத்தி அன்பு அண்ணா அவர்கள் கருப்பசாமி அடிய சொருமையிற்கும் நம்மதான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து மற்றும் சிறந்த முறையில் ஸ்டேஜ் மற்றும் கொட்டகை அமைத்த அனைத்து அன்பு நபர்களுக்கும் நமது நன்றி. தானத்தில் சிறந்த தனம் அன்னதானம் என்றார்கள். அதை விளங்கிய ஒரு மனுஷன் உழைக்கிறது தூரம் கத்தி உழைக்கிற காரணமே அந்த ஒரு வயதுக்காண்டிதான். அதை சந்தோஷமாக நான் ஒவ்வொரு தலையும் பார்த்தீங்கன்னா தின்னு விட்டு பார்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாதியோட பாவம் நல்ல மனுஷன் சில்லியில் பார்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் வயிறார சாப்பாடு போட்ட கிராம பொதுமக்களுக்கும் மகளிர் அணிக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். அதனைத் தொடர்ந்து அடுத்து யார் பேர் இருக்குதா? அந்த சொல்லு நான் படிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 5வது பெயிலு. மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் காட்டுப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக நாடகத்தை அமைத்தாளர்கள் அமைத்துள்ள அன்பு கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு நாடக அமைப்பாளர் உங்கள் விட்ட பிள்ளை மண்ணின் மைந்தர் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் அவருக்கு ஒரு பாணியை கொண்டு வெற்றி முரசு கொட்டி வரும் எங்களது யூடியூப் சேனல் புகழ்பெற்ற எம் பெரிய சுவாமி பூசார் நாக்கியம்பட்டி அவர்கள் கலைக்கடும் சார்பாக மனமார்ந்த நன்றி மற்றும் எங்களது VPK வேங்கை கருப்பையா அவர்கள் கலைக்கடும் சார்பாக மற்றும் இசைக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். இவை நாடகம் மட்டுமல்ல, இது போன்ற முத்தாளமன் சஜன் சௌத்ரி பவளக்கோட்டை அர்ச்சந்திர மேனகண்டம் அள்ளிதிரமணம் காத்தவராயன் பன்னர் சங்கர் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடத்துவான்னு சொல்லக்கூடிய என் பெரியசாமி அப்பா அவர்கள் கலைஞர் சார்பாக நன்றி. மண்மை எங்களெல்லாம் வாழ வச்ச தெய்வம் அவர் அப்படிங்கிறனால அவர் பாதத்தை தொட்டு எங்களை கதை பண்ணி தோன்றோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆடு அழகி இன்னைக்கு தாண்டா பிள்ளைய போட்டுக்கிறிய. ஆஹா இன்னைக்கு தானே பிள்ளைய போட்டுக்கிறிய சண்டாளைகளா. இதுக்கு முன்னாடி போட்டியே வருங்க அம்மாச்சி. இன்னைக்கு வெளியே வரட்டு நக்கி தண்ணே கொஞ்சம் ஊத்திக்க. ஏன் நக்கருக்க வரட்டு இன்னைக்கு சொன்னேன். சரி ஆமா ஆமா சொல்லு அண்ணன் சொல்லும் போது அப்புறம் நீ எனக்கு சகலை ஆகிட்டு இல்லை. அப்புறம் சாமி இப்போ அண்ணன் போய் அப்புறம் காலைல என் பொண்டாட்டிக்கு ஐடியா பண்ணுவேன். நீங்கள் ஒன்று நான் உஷாரா எடுத்துக்கிறேன். அதனால நீ அண்ணன் தானே உண்மை எனக்கு அண்ணன் தான். சரிண்ணே. உங்க நைனா வேற இல்லை, ஏன் நைனா வேற இல்லை, அப்பா அப்பா தான். அதனால அருமை சகோதரி பாசத்தை என்றுமா யூடியூப் சேனல் புகழ்பெற்ற மதுரையை சேர்ந்த எங்களது சிரிப்பின் நடிகை மான மதிக்கும் அறியக்கூடிய அருமை சகோதரி எங்களது சந்தான லட்சுமி டான்ஸ் பல இடங்கள் எடுத்து நண்பது பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். ஓட நீரில் குளித்தாலும் உடல் கொதிக்கிறடி அந்தி மையரிலே அந்தி மையரிலே அந்தி மையரிலே அந்தி மையரிலே பாயிருந்து போட்டாலும் தூக்கம் வரடே பக்கத்திலே அழகா வாசி ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே அந்த மகள் போகையிலே காலடியோ மண் மேலே அடி அம்மா அடி அவ உலகறியோ என் மேலே. ஆமாம் அதை படிச்சுட்ருமா தகப்பா. ஒன்றும் இல்லை திருச்சி அந்த சும்மா சொல்லு, ஒன்றும் இல்லை பதட்டப்படாத. நான் தான் 5ஆம் கிளாஸ் பேர். ஸ்ரீ சர்வ சக்தி விநாயகர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருச்சி எக்கோ என்ன கொஞ்சம் பொன்னமராவதி கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி எழுப்பூர் அனைத்து கிளை தொழிலாளர்களும் முன்னேற்ற சங்கத்தின் செயலாளர் காட்டுப்பட்டி என் முருகேசன் சரஸ்மணி செல்வா இசூர் சார்பாக முத்துக்கு முத்தாக இந்த பாடல் கண்டிப்பாக இதோ உங்களுக்காக நான் அந்த பாட்டை பாடிட்டு உள்ள போயிடுறேன். அதனால உங்கள் முன் எம்எல்ஏ 500 ரூபா கொடுத்து கௌரவப்படுத்திருக்க அன்பு அண்ணா அவர்களுக்கு 500 ரூபா கொடுத்துருந்தாலும் நீங்கள் 5 லட்சம் ரூபா கொடுத்தாலும் எங்களுடைய கலை பணி சார்பாக இசைக்குழுவின் சார்பாக ஒரு நடிகை பேர் வாங்குறது இசைக்குழுவின் சார்பாக தான். அன்பு இசைக்குழுவின் சார்பாக என் சார்பாக மனமார்ந்த நன்றி. அந்த பாட்டை பாடிட்டு கண்டிப்பாக நான் உள்ள போறேன். அப்படிங்கிற காரணத்தினால உங்கள் முன் சின்ன சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது SP சரத்குமார் பப்ராகும் மற்ற பல இடங்கள் எடுத்து உங்கள் அன்பது பெற காத்துக் கொண்டிருக்கேன். முத்துக்கு முத்தாக
சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோ பொண்ணுக்குள் பொண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்குள் பொண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பொண்ணுக்கு பொண்ணாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி புதாட்டு அறிந்ததில்லை யாரும் படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஊர் பார்த்து அறிந்ததில்லை தானாக படித்து வந்தாய் தங்கமென இளைய தம்பி தானாக படித்து வந்தாய் தங்கமென இளைய தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம் அன்னை என்ன வளர்ந்த உள்ளோம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் அன்னை என்ன வளர்ந்த உண்மை தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் முன்னுக்கு பொன்னாக நாங்கள் அண்ணால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டகம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடாம் நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடாம் ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் இந்த ஊர் மக்கள் எங்கள் மீது என்றைக்குமே காட்டுப்பட்டியை சேர்ந்த மக்களோட என்றும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக